Hello students, in the video நம்ம பார்க்க போறது 10th standard coordinate geometry எடுத்துக்காட்டு 5.8 ஓகேங்களா. ஓகே, கணக்கு பாருங்க. 2 மார்க் क्वेश्चन தான் இது. ரொம்ப ஈஸியானது. What is the slope of a line whose inclination is 30? Whose inclination is 30? What is the slope of line? ஒரு நேர்கோட்டின் சாய்வு தான் கேக்குறான். நேர்கோட்டின் சாய்வு. What is the slope of line? அப்ப சாய்வு கோணம் கொடுத்திருக்கான். எவ்வளவு? 30 டிகிரி சாய்வு கோணம் கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ரெண்டாவது क्वेश्चनல சாய்வு கோணம் கேக்குறான். ஸ்லோப் கொடுத்துட்டான். கோட்டையுடைய சாய்வு கொடுத்துட்டான். ஓகே, நம்ம இந்த வீடியோல இந்த கணக்குடைய சொல்யூஷனும் ஒரே இதுவா சொல்லி தரப்போறேன். கவனிங்க. சொல்யூஷன். இப்போ வாட் இஸ் தி ஸ்லோப் ஆஃப் லைன்? அப்ப ஸ்லோப் ஆஃப் தி லைனுக்கு நம்ம ஏற்கனவே முதல் வீடியோல ஃபார்முலா எழுதி போட்டிருக்கிறேன். அப்போ m ஈக்குவல் tan theta. m ஈக்குவல் டு tan theta. m என்பது ஸ்லோப் ஆஃப் a line. m is the slope. That is slope equal to tan theta. Theta is the inclination. Inclination எவ்வளவு? 30 degree. First question. அப்போ tan 30 degree. That means m no. ஓகேங்களா? m equal. ஓகே, tan 30 degree நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரியில கோண விகிதங்களை பார்க்கும்போது 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி அதை பத்தி நம்ம அங்க விரிவா படிப்போம். இங்க கவனிங்க. tan 30 டிகிரி ஈக்குவல் என்ன வரும்னா 1 by tan 30 டிகிரிக்கு மதிப்பு 1 by root 3. tan 30 டிகிரிக்கு 1 by root 3. அப்போ என்ன கேக்குறேன்? what is the slope of line? Therefore the slope of a line is 1 by root 3. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர் சொல்லிட்டோம். ஓகே, இப்ப ரெண்டாவது क्वेश्चन கவனிங்க. ரெண்டாவது क्वेश्चनல என்ன கேக்குறா? வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் லைன்? அப்ப ஸ்லோப் இதே ஃபார்முலா m equal to tan theta. m equal to tan theta. That means slope equal to tan theta. ஸ்லோப் எவ்வளவு கொடுத்திருக்கான்? root 3. root 3 equal tan theta. நமக்கு theta, that implies tan theta equal to root 3. அப்ப theta தான் inclination. theta தான் inclination. ஓகேங்களா? theta equal root 3 by tan theta மாறும். ஓகேங்களா? இந்த tan மாறும். root 3 by tan இங்க எடுத்துட்டு வரோம். இப்ப tan வந்து denominator இருந்து goes to numerator போறது தான். அப்போ tan inverse root 3. tan inverse root 3 ஓட மதிப்பு என்னன்னா, tan inverse root 3 ஓட மதிப்பு 60 டிகிரி. theta equal to 60 டிகிரி. ஓகே பிள்ளைங்களா, புரிஞ்சுதுங்களா? இந்த கணக்கு கேட்டா ஈஸியா அழகா ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லோப் ஆஃப் லைன் கேட்டவ ஸ்லோப் ஆஃப் தி லைன் m equal to tan theta. m தான் ஸ்லோப் ஆஃப் லைன், ஸ்லோப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸ்லோப் m equal to tan theta. அப்போ given பாருங்க, given inclination, அப்ப theta தான் inclination. theta தான் inclination, கோண அளவு. அப்ப கோண அளவு எவ்வளவு? 30 டிகிரி. இப்ப tan 30 டிகிரி. அப்ப tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1 by root 3. tan 30 டிகிரியோட மதிப்பு 1 by root 3. அப்ப therefore slope equal to 1 by root 3 ன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்க்ளினேஷன் கோண அளவு என்ன? கோண அளவு. ஓகே, கோண எதனுடைய ஸ்லோப் கொடுத்துட்டான். இங்க ஸ்லோப் வந்து root 3 கொடுத்தா, கோணம் கேக்குறா. அப்ப tan theta. அப்ப that implies tan theta equal root 3 எழுதுறோம். நமக்கு என்ன தேவை? இன்க்ளினேஷன் ஆங்கிள் தான் தேவை, கோண அளவு. அப்ப theta equal to root 3 by tan எழுதுறோம்.
tan கீழ இருந்து மேல அப்புக்கு வரும்போது இன்வர்ஸ் ஆகுது. அப்ப tan இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் √3 அப்போ எதனுடைய மதிப்புன்னா tan 60 டிகிரிக்கு θ 60 டிகிரியோட மதிப்பு θ 60 டிகிரியோட மதிப்பு தான். ஓகே, அப்போ क्वेश्चन what is the inclination of a line? Theta is 60 degree. The inclination of line is therefore the inclination of line is 60 degree ன்னு எழுதலாம். ஓகே பிள்ளைங்களா? ஓகே ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுடன் சந்திப்போம். அதுவரையில் காத்திருப்போம். பாய்.